விஷச்சாராய சிகிச்சைக்கான மருந்துகள் இல்லை என்ற எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டு பேசுபொருளாகியிருக்கிறது. அமைச்சர்கள் விளக்கம் அளித்த போதிலும் 2 மருந்துகள் பற்றி தவறாக புரிந்து கொண்டது சர்ச்சைக்கு வித்திட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணம் தமிழ்நாட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசு நிர்வாகத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை அடுக்குகின்றன. அதில் முதலாவது கூறப்படுவது விஷசாராய முறிப்பிற்கு அரசு மருத்துவமனைகளில் தேவையான மருந்துகள் இல்லை என்பதுதான். கடந்த 20ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தடுமாற்றத்துடன் ஃபோமெபிசோல் என்ற மருந்தின் பெயரை உச்சரித்து அந்த மருந்திற்கு தட்டுப்பாடு இருப்பதாக கூறினார். ஃபோமெபிசோல் என்ற மருந்து இதுக்கு இருந்திருந்தால் இந்த விஷச்சாராயம் அறிந்தவர்களை குணப்படுத்திருக்க முடியும். அதுவும் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையும் இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். இதற்கு பதிலளிக்கும் விதமாக செய்தியாளர்களை சந்தித்தார் அமைச்சர் ஏவ வேலு. அரசு மருத்துவமனையில் மருந்து தட்டுப்பாடு என்பது தவறான குற்றச்சாட்டு என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த மருத்துவமனையில் மருந்தே இல்லை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மருந்து சொல்லியிருக்கிறார். இங்க போதுமான அளவுக்கு மருந்து, அது மட்டும் இல்ல, ஸ்டாக் மட்டும் இல்ல, ஒரு பேஷண்ட்டுக்கும் பக்கத்தில் இந்த மருந்தை வைத்துக் கொண்டு ஒரு பேஷண்ட்டுக்கு 2 சிறப்பு மருத்துவர்கள், ஸ்பெஷல் டாக்டர்ஸுங்க, அது போன்று 2 செவிலியர்கள் போடப்பட்டு இந்த மருந்து பக்கத்தில் இருக்குது. நாங்கள் அந்த மருந்து அங்கிருந்து தான் நாங்களே அமைச்சர், மக்கள் நலத்துறை அமைச்சர் இது எடுத்து வந்தார். ஆக வேண்டும் என்று வேண்டும், இந்த அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் அல்லது குறைய சொல்ல வேண்டும் அடிப்படையில் சொல்லப்பட்டுதான் எல்லா மருந்தும் இருக்கிறது. உயிர் காப்பாற்றுகிற அனைத்து மருந்துகளும் இங்க மருத்துவமனையில் இருக்கிறது. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசு மருத்துவமனைகளில் மருந்து தட்டுப்பாடு இருப்பதாக மீண்டும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த மருந்து தான் இந்த சாராயத்தை குணப்படுத்துகின்ற மருந்து. இந்த மருந்து கிடையவே கிடையாது. ஆனால் நேற்றைய தினம் பொதுப்பணித்துறை அமைச்சர் அனைத்து மருந்துகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்கிறார். அதை பச்சை பொய். ஏனால் இந்த விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய மருந்து இந்த மருந்து தான். அது இந்த மருத்துவமனையில் இல்லை. இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டிய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழ்நாட்டில் ஓமேபிரசோல் மருந்திற்கு தட்டுப்பாடு இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த ஓம்பெரிசோல் என்கின்ற மாத்திரை எவ்வளவு இருக்கிறது என்று நேற்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்த்தபோது 4,42,00,000 மாத்திரைகள் இருக்கிறது. 4,42,00,000 ட்ரக்ஸ் கையிருப்பில் இருக்கிற போது அதை இல்லை என்று சொல்லி ஒரு பதட்டத்தை உருவாக்குவது எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகானதா என்பதை உங்களுடைய கவனத்திற்கே விட்டுவிடுகிறேன். செய்யக்கூடாது. நேற்றைக்கு அவர் செய்ய முனைந்திருக்கிறார். இந்த நிலையில் ஃபோமெபிசோல் என்ற மருந்துக்கு தட்டுப்பாடு என்றே கூறியதாக எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தெரிவித்துள்ளார். இன்ஜெக்ஷனுடைய பேர் ஃபோமெபிசோல். ஃபோமெபிசோல் இன்ஜெக்ஷன். இது அவர் சொன்னது ஓமிப்ரசோல். ஓமிப்ரசோல் அவர் சொல்றது. ஓமிப்ரசோல் என்பது அல்சருக்கு கொடுக்கின்ற கேப்சூல். நான் சொல்வது இந்த கள்ளச்சாராயம் அருந்தி அந்த விஷ முறிவுக்காக போடப்படுகின்ற இன்ஜெக்ஷன். ஃபோமெபிசோல் இந்த விஷ முறிவுக்காக செலுத்தப்படுகின்ற இன்ஜெக்ஷன். ஆனா அதை பேரை மாற்றி சொல்றார். இது எங்கேயும் கிடைக்கல. மெத்தனாலின் வீரியத்தை குறைக்கும் ஃபோமெபிசோல் மருந்தையும் குடல் புண்ணுக்கு சிகிச்சை அளிக்கும் ஓமேபிரசோல் மருந்தையும் தவறாக புரிந்து கொண்டதே இந்த சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது.